செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சாலிதனித பத பம பம கம பசனிதனித பத பம பம கதி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற நமது அருள் தந்தையர்களை கிராமத்தின் சார்பாக கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்க இருக்கிறார்கள். எனவே அருள் தந்தையர்கள் தயவு கூர்ந்து மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. அதான் ஆளக்கணமா உன்னைய
இறை நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக விளக்கேற்றுதல். முதல் திரியை ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்தின் உதவி பங்கு பணியாளர் அருள் திரு அலெக்ஸ் அடிகளாரை முதல் திரியை ஏற்றுவதற்கு அன்போடு வரவேற்கின்றோம். இரண்டாவது திரியை நமது பங்கு தந்தை அவர்களை விளக்கேற்றுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாவது திரியை ஊர் தலைவர் தயவுசெய்து வாங்க, ஊர் தலைவர் வாங்க. மூன்றாவது திரியை ஏற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். ஊர் தலைவர் ஞானப்பிரகாசம் ஜஸ்டின் திருவை வாங்க. நான்காவது திரியை இளைஞர்கள் சார்பாக சுதாகர் அவர்களை ஏற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சுதாகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை ஏற்றுவதற்கு பீட சிறுவர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேலும் ஒரு திருப்பலி கழுத்தானது ஓரியூர் தவமணி சுதா இவருடைய குடும்ப திருப்பலி. இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறையாசிரியர் கிடைக்க வேண்டும் நினைத்த காரியம் நடைபெற வேண்டியும் திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. பிரியமான தூத்தாக்குடி இறைமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று தூத்தாக்குடி பாதுகாவலர் புனித செபஸ்தியாரினுடைய விழாவை சிறப்பிப்பதற்கு நம்மிடையே வந்திருக்கின்றவர் அருள்பணி ரஃபேல் அலெக்ஸ் அடிகளார் அவர்கள். ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவினுடைய பொருளர் தந்தை அவர்களை கிராம இறைமக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். வெல்கம் ஃபாதர். இன்றைய நாளில் நாம் நம்முடைய பாதுகாவலரின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். முருக்கமாக ஜெபிப்போம். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற நம்முடைய குடும்பங்களை இறைவன் புனித செபஸ்தியார் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் வெளிப்படுத்துகின்ற நம்முடைய எண்ணங்கள், ஜெபங்கள், மன்றாட்டுகளை இறைவன் இவருடைய இடைவிடா பரிந்துரையால் கொடுக்க வேண்டும். நம்முடைய கிராம மக்கள் நீங்கள் செய்கின்ற வேலை விவசாயம் செழிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பு வளர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம்.
உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருப்பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 19 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவர்களை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைப்பு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைநிறுத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிலிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு பாவே. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. நான் ஒரு கற்பாறைதான், உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். நான் ஒரு கற்பாறைதான், உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். வறண்ட நிலமாய் நான்
வார்த்தை என்னில் பலன் தந்தது. உன் வார்த்தை என்னில் பலன் தந்தது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. என் இதயம் சிறு விதை போலதான் உன் வார்த்தை ஆழ்வோள் எனில் தழைக்க வேண்டும். என் இதயம் சிறு விதை போலதான் உன் வார்த்தை ஆழ்வோள் எனில் தழைக்க வேண்டும். பலன் பெறும் மரமாய் நான் வாழ்வேன். பலன் தரும் மரமாய் நான் வாழ்வேன். இறை வார்த்தை கனிகள் நான் கொடுப்பேன். இறை வார்த்தை கனிகள் நான் கொடுப்பேன். இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை எனக்கு விளக்கு. இறை வார்த்தை எனக்கு பாதை. Alleluia, 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 Alleluia. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியே அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 27 முதல் 31 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார்.
இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இளைஞர்கள்லாம் அப்படியே அமருங்க. எங்கேயாவது போகணுமா? உட்காருங்க எல்லாம். வேட்டி புது வேட்டினாலையா? சரி சரி. இறையேசுவில் பிரியமுள்ள துத்தாக்குடி இறை மக்களே, புனித செபஸ்தியாருடைய அன்பு பக்தர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து உங்களுடைய உறவினர்கள் இன்றைய நாளிலே வந்து இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஓரியூர்லேருந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏறக்குறைய ஒரு 5 குடும்பங்களை நான் பார்த்து விட்டேன் வந்ததிலிருந்து. எல்லாம் இங்கே பொண்ணு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே இந்த இனிய நாளிலே நம்முடைய ஊரின் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய விழாவை நாம் பெருமகிழ்வோடும் உற்றார் உறவினர்களோடு இணைந்து பேர ஆர்வத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு திரு அவையிலே மிக முக்கியமான ஆண்டு இல்லையா? என்ன ஸ்பெஷல் இந்த ஆண்டு திரு அவைக்கு? இது ஒரு யூபிலி ஆண்டு. 2025 என்பது ஒரு யூபிலி ஆண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பெரும் மகிழ்ச்சியின், அவர் நமக்காக மீட்பை கொணர்ந்த அந்த பெரும் மகிழ்ச்சியினுடைய யூபிலி ஆண்டு. எனவே இந்த யூபிலி ஆண்டிலே நாம் நம்முடைய ஊரின் பாதுகாவலருக்கு விழா எடுக்கிறோம். 2வது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த ஆண்டிலே, அதுவும் இந்த மே மாதத்திலே திரு அவைக்கு நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன? புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அம்மா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றாங்க டக்கு டக்குன்னு. புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். லியோ 14ஆம் லியோ. சிங்கமென கர்ச்சிக்க நம்முடைய முன்னாள் திருத்தந்தை விட்டு சென்ற அதே விழுமியங்களை முன்னெடுத்து செல்ல, அதுவும் அவர் பணியாற்றிய பகுதியிலே மறைப்பணியாளராக பணியாற்றிய ஒருவரை தூய ஆவியானவர் நமக்கு திருத்தந்தையாக தந்திருக்கிறார். எனவே திரு அவையின் மிக முக்கியமான காலகட்டத்திலே, யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற நாட்களிலே, ஒன்றிப்பு திரு அவை அமைய வேண்டும் என்ற முன்னாள் திருத்தந்தையின் ஆசை நிறைவேறக்கூடிய இந்த நாட்களிலே புதிதாக ஒரு திருத்தந்தை அந்த விழுமியங்களை எடுத்துச் செல்வதற்காக பழமைவாதத்தையும் முன்னோக்கி செல்லும் பாதையையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு திருத்தந்தையை தூய ஆவியானவர் நமக்கு அருளி இருக்கிற இந்த காலத்திலே, பாஸ்கா காலத்திலே, நாம் நம்முடைய பாதுகாவலருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்க ஊருக்கு நான் முதல் தடவை வர்ற வழியில் இடையில கேட்டு, ஃபாதர் ஏற்கனவே லொக்கேஷன் அனுப்பிட்டாரு, இருந்தாலும் வர்ற ஒரு சிலர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். கரெக்டாக அந்த கார்னரில் நுழையிறப்ப இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருடைய படங்களும் போட்டு அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் இருந்தது. அதில் கீழே ஒரு வார்த்தை எழுதியிருந்திய. என்ன எழுதியிருந்திய? நீங்கள் தானே ஃப்ளெக்ஸ் வச்சிய? அதில் கீழே ஒரு கேப்ஷன் எழுதியிருந்திய. என்ன கேப்ஷன் எழுதியிருந்திய? நாங்கள் எங்கே ஃபாதர் எழுதுனா? அவன் கடைக்காரன் தான் எழுதுனா. யாராவது சொல்லுங்க. புத்தகத்தால் புரட்சி செய். புத்தகத்தால் புரட்சி செய். நீங்க எல்லாருமே படிச்சிருக்கீங்க அப்படித்தானே? நீங்க எல்லோருமே படித்தவர்கள். இந்த இளைஞர்கள் எல்லோருமே, அதுவும் குறிப்பாக அதில் இருக்க போட்டோ எல்லாம் ஏறக்குறைய படித்தவர்களாக தான் தெரிந்தா. கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு தான் வந்தேன். புத்தகத்தால் புரட்சி செய் என்று அவர்கள் அங்கே அந்த கேப்ஷன் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு ஓகே, இதை வச்சே இன்னைக்கு மறையுரை சொல்லலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. எந்த புத்தகத்தால் நீங்கள் புரட்சி செய்ய போகிறீர்கள் என்பதை இந்த திரு அவையின் மிக முக்கியமான காலகட்டத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும், எந்த புத்தகத்தால் நீங்கள் இந்த திரு அவையிலே, திரு அவையின் உறுப்பினர்களாக, கத்தோலிக்க திரு அவையின் அங்கத்தினராக, குட்டி திரு அவையின் எல்லாமுமாக இருக்கின்ற நீங்கள் எந்த புத்தகத்தின் வழியாக நீங்கள் புரட்சி செய்ய வேண்டும், இந்த சமூகத்திலே மாற்றத்தை கொணர வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க புனித செபஸ்தியார் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். செபஸ்தியார் ஒரு படை வீரர். செபஸ்தியார் ஒரு படை தளபதி. அவர் கிறிஸ்தவராக இருந்த போதும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்ற ஒரு அரசனுடைய அரசவையின் கீழே
அவருக்கு படைத்தளபதியாக, அதிலும் குறிப்பாக அவருடைய அரசனுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு படைத்தளபதியாக, அரசனுக்கு எந்த விதத்திலும் துன்பங்கள் வரக்கூடாது என்பதை நேரடியாக கவனிக்கக்கூடிய ஒரு படைத்தளபதியாக இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அதே அரசன் அந்த அரசவையிலே உள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்துகின்ற போது, அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போது, அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது என்று விதி விதிக்கின்ற போது, அவர்களை துன்புறுத்தி அவர்களை சாவுக்கு உட்படுத்தும் அளவுக்கு துன்புறுத்துகின்ற போது, அவர் அந்த படையிலே அங்கே இருக்கின்ற வீரர்களை அவர் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே நிலைநிறுத்தினார், எந்த அளவுக்கு அவர்களை விவிலியத்தின் மையத்தை, விவிலியம் கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த புத்தகத்தால் புரட்சி செய்தார் என்பதை இன்றைய நாளிலே இளைஞர்களாகிய நீங்களும், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், இளம் பெண்களும், சிறுவர் சிறுமிகளும், பெரியவர்களும் நாம் நம்முடைய வாழ்விலே உற்று நோக்க வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த திரு அவையிலே நாம் நடைபயின்று கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்முடைய எதிர்நோக்கு எல்லாம் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை ஒன்று. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களும் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நம்முடைய ஜாதியாக இருந்தாலும் சரி, நாம் எந்த விதமான வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒன்று. தந்தை, மகன், தூய ஆவியார் மூவர் ஆளாக இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு ஒன்றாக இருக்கிறார்களோ, ஒன்றிப்பு திரு அவை, நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையிலே வளர்வதற்காக திரு அவை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், புனித செபஸ்தியார் அன்று எவ்வாறு அந்த படை வீரர்களிடையே அவர் விவிலியத்தை மையப்படுத்தி அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போல பவுலடியார் அவரோடு இணைந்து பர்னபா இருவரும் துன்புறுத்தப்படுகின்ற போது அவர்கள் அந்த துன்பத்தை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும், நற்செய்தியை, விவிலியத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை அங்கு இருக்கின்ற யூதர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்துடன் அவர்கள் எந்த துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் பயணித்ததை போல நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். அதுதான் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. நாம் வைத்திருக்கின்ற இந்த ஆடம்பரங்களும் இன்று நம்ம எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டு நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதில் மட்டுமல்ல, அன்றாட நம்முடைய வாழ்விலே நாம் நாளும் அதை வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒன்றாக இருக்கிறோம். இந்த ஒன்றிப்பு திரு அவையிலே புனித செபஸ்தியாரை போல விவிலியத்தை நாம் மையமாக கொண்டு அதை படித்து அதை நம்முடைய வாழ்வாக்கி அதன் வழியாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு புரட்சி செயல்களும் திரு அவையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக திரு அவை என்று உடனே அகில உலக திரு அவைக்கு செல்லாமல் முதலில் இங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும். குட்டி திரு அவை நம்முடைய குடும்பங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய மற்ற குடும்பங்களுக்கு பரவ வேண்டும். நம்முடைய ஊரிலே அது பரவ வேண்டும். அதன் பின்பு நம்முடைய பங்கிற்கு செல்ல வேண்டும். நம்முடைய பங்கிலிருந்து மறை வட்டத்திற்கு செல்ல வேண்டும். மறை வட்டத்திலிருந்து மறை மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து நாம் அகில உலக திரு அவையில் மாற்றத்தை கொண்டு வருகின்ற கருவிகளாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். நாம் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலை பல்வேறு இடர்பாடுகளையும், இன்னல்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நாம் ஈஸியாக, மிக எளிதாக வழிதவறி செல்லக்கூடிய பல்வேறு வழிகளை கொண்டிருக்கிறது. மிக எளிதாக நாம் வழிதவறி சென்று விடலாம். மிக எளிதாக கடவுள் காட்டுகின்ற வழியிலிருந்து விலகி நாம் நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு, நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான எல்லா விதமான வழிகளும் அதற்குரிய யுக்திகளும் மிக எளிதாக கிடைக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் தர்றேன். அதையெல்லாம் உங்களுடைய வாழ்விலே எளிதாக நீங்கள் காண்பது. நீங்கள் எல்லோருமே நிச்சயமாக தேனீக்களை பார்த்திருப்பீர்கள். தேனீக்களை பார்த்திருப்போம், தேனை சுவைத்திருப்போம். தேனி ஒன்று. 2வதாக நம்முடைய வீடுகளிலே வீடு சுத்தமாக இல்லாத போது என்ன அதிகமாக வரும்? தேலா. வீடு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு, இல்லை தெருக்கல்ல ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னா அங்கே என்ன அதிகமாக முக்கியம்? கொசு இல்லை, ஈ. தேனி, ஈ, இது 2ஐயும் எடுத்துக்காட்டாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தேனிய
நீங்கள் சாக்கடை நிறைந்த ஒரு இடத்துல கொண்டே விட்டு அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பூவை கொண்டே வச்சீங்கன்னா தேனி எங்கே போகும்? எங்கே போகும்? பூவை தேடிதான் போகும் இல்லையா? ஏன்னா தேனியோட பண்பு தேடி சென்று அதில் உள்ள தேனை பார்க்க வேண்டும், மகரந்த சேர்க்கையை நடத்த வேண்டும். அதன் பின்பு அதில் உள்ள தேனை அது எடுத்து வந்து தன்னுடைய கூட்டிலே சேர்க்க வேண்டும். எவ்வளவு அசிங்கம் நிறைந்த இடங்களிலே நீங்கள் கொண்டே தேனீக்களை மொத்தமாக விட்டாலும் அது எங்கே போய் அமரும்? பூக்களை தேடி சென்று அல்லது எங்கு மரங்கள் செடி கொடிகள் இருக்கின்றனவோ அதை தான் தேடி செல்லும் தேனீக்கள். அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு பூங்கா வச்சிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பூங்கா, எங்கும் பூக்கள் நிறைந்திருக்கின்றது, நல்ல அழகா பூத்து அப்படியே குலுங்கி பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே நீங்கள் நிறையா ஈ அள்ளி கொண்டே அதில் கொண்டே விடுங்க. அதற்கு பக்கத்திலே ஒரு குப்பை தொட்டியும் வைங்க. ஈ எங்கே போகும்? எதை நாடும்? குப்பை தொட்டியை நாடி செல்லும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே சூழ்நிலை, நம்மை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு நாம் வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ நெறிமுறையிலே நாம் தொடர்ச்சியாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இடையூறாக அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் புனித செபஸ்தியாரை போல விவிலியத்தை நம்முடைய மையமாக கொண்டு அதிலே வாழுகின்ற, அதிலே கற்பிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையமாக நாம் கருதினால், அவரை நம்முடைய கடவுளாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால், அவர் அந்த விவிலியத்திலே கற்றுத்தருகின்ற வாழ்வுதான், அந்த வார்த்தை தான் எனக்கு நிலை வாழ்வை தருகின்ற ஒரு பொக்கிஷம் என்பதை நான் என்னுடைய வாழ்விலே உணர்ந்தால், என்னை சுற்றி எவ்வளவு அசிங்கம் இருந்தாலும், என்னை சுற்றி நான் வழி தவறி செல்வதற்கு எவ்வளவு இடங்கள் இருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும், நான் எதை நோக்கி செல்வேன்? தேனியை போல நான் இந்த அசிங்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையையும் அந்த புத்தகத்திலே புரட்சி செய்த புரட்சி நாயகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாடி அதன் வழியாக என்னுடைய வாழ்வையும் என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்வையும் வளப்படுத்ததான் தேனீக்களை போல நாம் செல்லக்கூடிய வாழ்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்வை சற்று திருப்பி பார்த்தோம் என்றால் அதற்கு அப்படியே நேர் எதிராக எவ்வளவுதான் நம்மை சுற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் தினசரி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், விவிலியம் படிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே நாளும் வளர்க்க வேண்டும், நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும் என்று எவ்வளவோ கடமைகளும் நல்ல நல்ல வழிகளும் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே நடப்பதற்கு நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் வேண்டி விரும்பி தேடி செல்வது எது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஈக்களை போல நாம் எது நம்மை அழிவுக்கு இட்டு செல்லுமோ, எது நம்மை அவருடைய வழியிலிருந்து வழி தவறி சென்று அல்லது நம்முடைய வழியை நாம் மாற்றிக்கொண்டு வேறொரு விதத்திலே நம்முடைய வாழ்வை அழித்துக் கொள்ள இடத்திற்கு நாம் தேடி செல்கின்றோமா, அல்லது வாழ்வு தருகின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்வாக கொண்டு புத்தகத்தால் புரட்சி செய்ய, விவிலியத்தில் உள்ள வார்த்தைகளால் புரட்சி செய்ய, புனித செபஸ்தியாரை போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை அங்குள்ள படை வீரர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு வருகின்ற அந்த அச்சத்தினால் அவர்கள் பயந்து போய்விடக் கூடாது, திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையினால் அவர்களை திடப்படுத்தியது போல நாமும் அதே வார்த்தையினால் இந்த விவிலியம் என்ற அந்த புத்தகத்தினால் புரட்சி செய்ய இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 3 நாம் வாசிப்பதை போல நம்முடைய வாழ்விலே எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது, எது கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்லும், எது புனித செபஸ்தியாரை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கும் அவரது வார்த்தைக்கும் நம்மை சான்று பகரச் செய்யும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எது நல்லது, எது கடவுளுக்கு உகந்தது, எது நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி நம்மை இட்டு செல்லும், அதை விடுத்து விட்டு எது நம்மை தவறான வழிக்கு விட்டு செல்லும், எது நமக்கு உடனடி இன்பத்தை தரும், எது நம்மை உடனடி மகிழ்ச்சியிலே நம்மை ஆழ்த்தும் என்பதை தேடி அலையாமல் எது நம்மை நிலையான
அல்லது நிறைந்த மகிழ்ச்சியை தருகின்ற இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வதை போல, அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். எனவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். உங்களுக்கு துணையாளராக நான் தூய ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் தருவார். அவர் உங்களுக்கு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது, எது மகிழ்ச்சியை தரும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். என்னுடைய புனித செபஸ்தியாரை போல நீங்கள் விவிலியம் என்ற அந்த புத்தகத்தினால் புரட்சி செய்து மற்றவர்களையும் ஒன்றிப்பு திரு அவையிலே ஒரே குடும்பமாக நாம் வாழ்வதற்கு அவர்களை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் என்று அவர் விடுக்கின்ற இந்த அழைப்பு நம்முடைய செவிகளிலே இன்றைய நாளிலே எட்டட்டும். நம்முடைய செவிகளில் ஒலிக்கப்படுகின்ற இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிற்கு சென்று நம்முடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக நாம் நம்பிக்கையிலே நாளும் வளர, ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே ஒருபடி முன்பு இருந்ததை விட மேலாக நாம் வாழ வளர வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய பாதுகாவலர் நாம் விவிலியத்தால் புரட்சி செய்ய நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் தர நம்முடைய குடும்பங்களை நிறைவாக வழிநடத்த வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை வழியாக ஜெபிப்போம். பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை போதிக்க உம்மால் அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரையும் இயேசுவின் அன்பை போதிக்கும் பணியில் தங்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களிடம் ஒப்படைத்த மந்தைகளை விண்ணகத்தின் வாழ்வினை மண்ணகத்தினை அனுபவிக்கும் வாய்ப்பினை நல்கி அன்பு, ஆழமான விசுவாசம், பிளவுபடாத உறவு நிலைகள், நற்செய்தி நிலைத்த வாழ்வு இவற்றின் வழியாய் இறைவனை அனுபவிக்கும் அருளை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடுகள் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை என்று மொழிந்த எம் இறைவா, பாடுகளோடும் சுமையோடும் நோயோடும் வறுமையோடும் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளோடும் அன்றாட போராடி கொண்டிருக்கும் அனைவரும் புதிய வாழ்வின் வழியாய் இறைமகனின் மாட்சியில் பங்கு பெற தேவையான வழிகாட்டல்கள் நிறைவாய் கிடைத்தவும் எல்லா பிரச்சனைகளிலும் முன்மதியோடும் செயல்பட்டு அன்பின் வாழ்வை அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் இறைவனின் குரலுக்கு செவிமடித்து மக்களின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றவும், அடித்தட்டு மக்களுக்கு முழு உரிமை கொடுக்கவும், சமமான உரிமையின் வழியால் நல்லாட்சியை விதைக்கவும், அந்த வழியாய் விண்ணக வாழ்வை அனுபவிக்கும் வரத்தை அனைவருக்கும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியோடு வழி நடத்தும் எம் இறைவா, அன்பின் வழியாய் எங்களை மீட்க திருவுளம் கொண்ட உமது வாழ்வை முன்மாதிரியாய் கொண்டு வாழும் எங்களுக்கு நாங்கள் எங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்து அன்பின் குடும்பங்களாய் வாழ்ந்து திருச்சபையை விட்டு பிரிந்த அனைவரையும் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று சேர்க்கவும், பிளவுபட்ட குடும்பங்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, எங்கள் ஊரில் வாழும் அனைத்து இறை மக்களும் ஒற்றுமையாகவும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவா உன்னை நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். சிறிது நேரம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய குடும்பங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த யூபிலி ஆண்டிலே திரு அவை காட்டுகின்ற வழிகளிலே நாம் நடக்க, மிக குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள் இறைவனது ஆசீரால் நிரப்பப்பட, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை, அவருடைய வாழ்வு நம்முடைய குடும்பங்களை வலுப்படுத்த இந்த நேரத்திலே மிக சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் ஆற்றலும் அடைக்கலமுமான அன்பு இறைவா,
உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்பதம் எழுப்பியுள்ள எல்லா மன்றாட்டுகளையும் நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர். இருப்பினும் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களது தந்தையிடம் கேட்பதைப் போல உம்மிடம் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் நீர் கனிவுடன் செவிசாய்த்து, மேலும் எங்களது உள்ளங்களிலே புதைந்திருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர் கனிவுடன் ஏற்று அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்த யூபிலி ஆண்டு அருளுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்றும் நாங்கள் நம்பிக்கையிலே நாளும் வளர்ந்து விவிலியத்தில் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை முறையையும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதை ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்டு உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்டு உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார்
தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றே. ஆகவே வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழிசை பாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளில் துத்தாக்குடி கிராமத்தினுடைய பாதுகாவலரான புனித செபஸ்தியாருக்கு விழா எடுக்கின்ற இந்த கிராம மக்களையும் உடைய பாதம் வைக்கின்றோம். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இடைவிடா பரிந்துரை செய்கின்ற, அற்புதங்களை வழங்குகின்ற புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதம் வைக்கின்றோம். அவர்களுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மறைசாட்சியான பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் வழியாக ஒப்பு கொடுத்து வைக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நிறைவாக ஆசீர்வதிக்கமை வேண்டுகின்றோம். உயிர் தேர்வு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செபஸ்தியார், புனித கஸ்பார், புனித அருளானந்தர், மேலும் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிறைவாக. அன்பில் கனிந்து வந்த அமுதே, விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு.
உணவாய் வந்தாய், உம்மில் வாழ்வோர் இறப்பையும் வெல்வார். உயிரின் உணவாய் வந்தாய், உம்மில் வாழ்வோர் இறப்பையும் வெல்வாய். என்னுள் கோயில் கொண்டிடுவாய், என்னுடன் ஒன்றாய் கலந்திடுவாய். என்னுள் கோயில் கொண்டிடுவாய், என்னுடன் ஒன்றாய் கலந்திடுவாய். உந்தன் வாழ்வை வாழ்ந்திட உயிரின் ஊற்றாய் என்னுள் வந்திடுவாய். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. வாரி வாரி வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. வாரி வாரி வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து, விரும்பி அழைக்கிறார் இயேசு. கல்லான இதயம் கரைய கனிந்த அன்பு எங்கும் தீட. கல்லான இதயம் கரைய கனிந்த அன்பு எங்கும் தீட. வாழ்வில் பகைமை மறைந்திடவே இயேசுவே என்னில் வாருமே. வாழ்வில் பகைமை மறைந்திடவே இயேசுவே என்னில் வாருமே. என்னை காக்க வந்தாயே, உலகம் வாழ்ந்திட என்னை தருவேனே. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து, விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அன்பின் விருந்து, விரும்பி அழைக்கிறார் இயேசு. இறைந்து வந்து அருந்திட விரும்பும் மாந்தரே. விரைந்து வந்து அருந்திட விரும்பும் மாந்தரே. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்த மீட்பர் இயேசுவை காணீரோ. என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக்கொள்வார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான செபஸ்தியார் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் புனித செபஸ்தியாருடைய சிறப்புமிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் நம் ஊரின் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறைமக்கள் அனைவரும் அமரவும். பிரியமான துத்தாக்குடி இறைமக்கள் அனைவருக்கும் பாதுகாவலர், கிராமத்தினுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரனுடைய விழா வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக அழகான திருப்பலி ஆற்றி புத்தகத்தால் புரட்சி செய். படிக்கின்ற எல்லா புத்தகமும் புரட்சியை உருவாக்காது, மாறாக புரட்சி நேர்மறையாக தேனீக்களை போல இருக்க வேண்டும், எதிர்மறையாக ஈயை போல இருக்கக்கூடாது என்பதை அழகாக மறையுறையில் விளக்கி, எதற்காக புனித செபஸ்தியாரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோம், அவர் எப்படி விசுவாச புரட்சி திருவிவிலியத்தின் வழியாக செய்தார் என்பதை அழகான மறையுறையில் நமக்கு வெளிப்படுத்திய பாசத்துக்குரிய அருட்பணி ரஃபேல் அலெக்ஸ் ஓரியூர் திருத்தலத்தினுடைய பொருளர் தந்தை அவர்களுக்கு கிராம இறைமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். இளைஞர்கள்லாம் அழகாக இருக்கீங்க, அழகாக வேட்டி போட்டு எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கீங்க. இளைஞர்களுக்கு யாரும் கை தட்ட மாட்டிங்களா? பெண்கள்லாம் தட்டுங்க, தயவுசெய்து தட்டுங்க. பெண்களுக்கு நீங்கள் போடுற காஸ்டியூம்லாம் நல்லா இருக்குன்னு ஆண்கள் சொன்னால் தான் பிடிக்குது இல்லையா? ஆண்களுக்கும் நீங்கள் அதை போல் சொல்லணும். பெண்களும் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி பவுடர்லாம் அடித்து எல்லாருமே அழகாக இருக்கீங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பொன்னாடை பொருத்துவதற்கு தலைவர் பாக்கியராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் பாக்கியராஜ். பாக்கியராஜ் பாக்கியராஜ்னா யாருன்னா அண்ணன் எங்களுக்கு கொடுங்க, நான் சொல்கிறேன். கஸ்பார் நகர் பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவதற்கு ஜி அருளானந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
பாடல் குழுவினருக்கு பொன்னாடை போர்த்துவதற்கு கிறிஸ்டோபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எங்கள் நலன் காப்பவரே, எங்கள் பாதுகாவலரே, போற்றுகிறோ புகழுகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ, போற்றுகிறோம் புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, உம் பெயர் சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, வழிகாட்டு விளக்காக வீற்றிருப்பவரே, வழிகாட்டும் விளக்காக வீற்றிருப்பவரே, போற்றுகிறோ புகழுகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ, போற்றுகிறோம் புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, குற்றங்கள் பாராது துயர் தீர்ப்பவரே, உம் பதம் தொழுதிடும் எங்களின் வாழ்விலே, உம் பதம் தொழுதிடும் எங்களின் வாழ்விலே, இருள் நீக்கும் ஒளியாக வீற்றிருப்பவரே, இருள் நீக்கும் ஒளியாக வீற்றிருப்பவரே, போற்றுகிறோ புகழுகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ, போற்றுகிறோம் புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எங்கள் நலன் காப்பவரே, எங்கள்
அன்பரே புனித செபஸ்தியாரே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எங்கள் நலன் காப்பவரே, எங்கள் பாதுகாவலரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே. நோயென்று வந்தோரின் நோய் தீர்ப்பவரே, வினையென்று வந்தோரின் வினை தீர்ப்பவரே, நோயென்று வந்தோரின் நோய் தீர்ப்பவரே, வினையென்று வந்தோரின் வினை தீர்ப்பவரே, உம் பெயர் சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, உம் பெயர் சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, வழிகாட்டு விளக்காக வீற்றிருப்பவரே, வழிகாட்டும் விளக்காக வீற்றிருப்பவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே.